பரோட்டா சாப்பிட்ருக்கீங்க. சக்கரவள்ளி கிழங்குல காயின் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் ஏற்கனவே வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோல் உரித்து நல்லா ஒரு சைடு எடுத்து வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தட்டில் நல்லா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, ஆனியன், கொத்தமல்லி, கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைடு வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து எப்படி சப்பாத்தி நம்ம ரவுண்டாக திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்து இப்போது ஒரு கத்தியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீங்கள் திரட்டெல்லாம் தேவையில்லை, கையிலேயே இந்த மாதிரி லேசாக திரட்டி ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க தவாவில் ஊற்றி எப்படி பரோட்டா சுடுவோமோ அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு 2 சைடும் திருப்பி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு காயின் பரோட்டா ரெடி. இல்லையே நான் ஆலு பரோட்டா மாதிரி சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிட்டேன். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.